திமுக அப்படிங்கிற ஒரு கட்சி இல்லைன்னா கருணாநிதி அவர்களுக்கு ஸ்டாலின் அவர்கள் மகனாக இல்லை அப்படின்னா, ஸ்டாலின் அவர்களுக்கு உதயநிதி ஸ்டாலின் மகனாக இல்லை அப்படின்னா, உதயசூரியன் சின்னம் திமுகவில் இல்லை அப்படின்னா, கோடிகள் சொத்து இல்லை அப்படின்னா, ஸ்டாலின் அவர்களும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் ஊராட்சி மன்ற தேர்தல் நடக்கும்ல, உள்ளாட்சி தேர்தல், அந்த தேர்தலில் ஒரு வார்டு மெம்பராக கூட ஆக முடியாது அப்படிங்கிறத இந்த இடத்துல நான் சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு தான் அவர்களுடைய தகுதி. கன்னியாகுமரியில் சேவியர் குமார் அப்படிங்கிற நாம் தமிழர் கட்சியோட நிர்வாகி திமுக கட்சியினரால் அடித்துக் கொள்ளப்படுறார். அந்த நிகழ்வுக்கு வரவே இல்லை சீமான் அவர்கள். ஒரு வாரத்துக்கு பிறகு ஒரு மேடை போட்டு ஒரு மீட்டிங் போட்டு சீமான் அவர்கள் கண்டனம் தெரிவித்து பேசிட்டு இருந்தார். ஒரு வாரமா வரல. என்ன நடந்துச்சுன்னா, சீமான் அவர்கள் சினிமாவில் நடிச்சுட்டு இருந்தார். மதுரையில் ஒரு நிர்வாகி வெட்டி படுகொலை செய்யப்படுற நாம் தமிழர் கட்சி நிர்வாகி ஏன் வரல அப்படின்னா, ஆந்திராவிலேயோ வட மாநிலத்திலேயோ சினிமா ஷூட்டிங்ல இருந்தார் சீமான் அவர்கள். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்களுடைய பிறந்த நாளை கொண்டாட விடாமல் தடுத்த திமுகவினர் என்ன நடந்தது அப்படிங்கிறதையும், அதே போல 2026 தேர்தலுக்கு பிறகு தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் நடிப்பாரா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் சமூக வலைதளங்களில் போயிட்டு இருக்கு. அதற்கான பதில் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். குறிப்பிட்டு நேற்றைக்கு 51வது பிறந்த நாள் தமிழக வெற்றி கழக தலைவர் தளபதி விஜய் அவர்களுடைய 51வது பிறந்த நாள். தமிழ்நாடு முழுக்க 234 தொகுதியிலும் தமிழக வெற்றி கழக தோழர்கள் எல்லா இடத்துலையும் அன்னதானம், அதே மாதிரி ரத்த தானம், உடல் உறுப்பு தானங்களும் பண்ணியிருக்காங்க. பெண்களுக்கு ஆட்டோ, தையல் இயந்திரம், இந்த மாதிரி பரிசு பொருட்களும் இலவசங்களும் கொடுத்து, மாணவ மாணவிகளுக்கு பரிசு பொருட்களாக நோட்டு புத்தகங்கள் எதுவும் கொடுத்துருக்காங்க. எல்லா இடங்கள்லையுமே மேடை அமைத்து பொதுக்கூட்டங்கள் நடத்துறதுக்கான முன்னெடுப்பு நடந்துகிட்டு இருக்கு. அதே மாதிரி பேனர்கள் எல்லா இடத்துலையுமே வச்சுருக்காங்க. சுவரொட்டிகள் எல்லா இடத்துலையுமே அடிச்சிருக்காங்க. இந்த நிகழ்வை சிறப்பாக கொண்டாடக்கூடாது, தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்களுடைய பிறந்த நாளை சிறப்பாக கொண்டாடிடக்கூடாது அப்படிங்கிற ஒரே காரணத்தினால திமுகவினர் தமிழ்நாடு முழுக்க எல்லா இடங்கள்லையுமே அராஜகத்தில் ஈடுபட்டிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. குறிப்பிட்டு கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் வட சிறுவள்ளூர் அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் பேனர்கள் வச்சுருக்காங்க. அதை ஒரு திமுகவினர் போயிட்டு கிழிச்சு எரிச்சிருக்காரு. அதை தட்டி கேட்ட, ஏன் எரிக்கிறீங்க, ஏன் கிழிக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது அங்கே ஒரு தகராறு வந்திருக்கு. அதில் தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த நிர்வாகிகள் மீது தான் வழக்கு பதிவு செஞ்சுருக்காங்க காவல்துறையினர். பேனரை கிழித்த எரித்த நபர் மீது எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காதனால மறுபடியும் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. அதன் பிறகு தான் திமுகவினர் மீது நடவடிக்கை எடுக்கிறதாக போலீஸ் சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி பல்வேறு சம்பவங்கள் நடந்திருக்கு. இன்னொரு சம்பவம் ரிஷிவந்தியம் தொகுதியில் காட்டு செல்லூர் அப்படிங்கிற கிராமத்தில் பேனர் வச்சிருக்காங்க தமிழக வெற்றி கழக தோழர்கள். அதை கிழிச்சிருக்காங்க. இது என்ன காரணம் அப்படின்னு கேட்கும்போது, திமுகவை சேர்ந்த ராஜவேலும் அவருடைய மகனும் அதே மாதிரி திமுகவினர் அதை கிழிச்சிருக்காங்க, அடிச்சிருக்காங்க. இதை கேட்கும் போது கேட்ட நிர்வாகிகளை மீண்டும் தாக்கி மண்டையை உடைச்சு இந்த மாதிரியான சம்பவங்களில் ஈடுபட்டிருக்காங்க திமுகவினர். ஏன் இந்த அளவுக்கு அச்சப்படுறாங்க அப்படின்னு தெரியல. அதே மாதிரி திருவொற்றியூர்ல மேடை அமைச்சு பிறந்தநாள் கொண்டாடுவதற்கான அனுமதி வாங்கி கொடிகள்லாம் கட்டியிருக்காங்க. அந்த கொடியையும் நைட்டு 11 மணிக்கு மேலே அகற்றியிருக்காங்க. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, இவங்க கொடியெல்லாம் நடக்கூடாது அப்படின்ட்டு திமுகவினர் சொன்னதாகவும், அந்த சிக்கல்லையும் காவல்துறையினர் தமிழக வெற்றி கழக தோழர்களை தான் கைது செய்கிறாங்க. திமுகவினர் மீது நடவடிக்கை எடுக்கப்படலை அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் பல்வேறு தலைவர்களுக்கு பிறந்தநாள் கொண்டாட்டங்கள் நடந்துகிட்டு இருக்கு. அதில் எந்த ஒரு இடையூறுமே ஏற்படுத்தாத திமுகவினர் தமிழக வெற்றி கழக தலைவர் அவர்களுடைய பிறந்தநாளுக்கு ஏன் இந்த அளவுக்கு பதறாங்க அப்படின்னு தெரியல. தமிழ்நாடு முழுக்க அன்னதானமும் அதே மாதிரி மக்களுக்கு நலத்திட்டங்கள் செய்யக்கூடிய நிகழ்வு நடந்துட்டு இருக்கு. அதே மாதிரி மருத்துவ முகாம்கள் நடத்தியிருக்காங்க. பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு இலவச பயிற்சி முகாம்கள் நடத்திட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நல்லது செய்யக்கூடிய தமிழ் வெற்றி கழக தோழர்கள் மீது ஏன் தாக்குதல் நடத்தணும், ஏன் தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய பேனர்களை அகற்றணும் அப்படிங்கிறதுக்கான பதிலை திமுகவினரும் ஸ்டாலின் அவர்களும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் இதற்கு சரியான ஒரு பதிலை கொடுக்கணும் அப்படிங்கிறது இந்த இடத்துல குறிப்பிட விரும்புகிறேன். அதே போல் பல்வேறு இடங்களில் மேடை பொதுக்கூட்டம் நடக்கும்போது மின்சாரத்தை துண்டிச்சிட்டு இருக்காங்க. இது என்ன காரணம்னு கேட்கும்போது மேலிடத்த உத்தரவு அப்படின்ட்டு பல்வேறு இடங்களில் சொல்லிட்டு இருக்காங்க. ஏன் இந்த அளவுக்கு அச்சப்படுறாங்க திமுகவினர் அப்படிங்கிறத பார்க்க முடியுது. 2026 தேர்தலுக்கான ரிசல்ட் இப்போயே தெரியுதா அப்படின்ட்டு அவங்கள்ட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன். நேற்று தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் வீட்டுக்கு முன்பு இருந்த ஒரு 2 இளைஞர்கள் 2026 நான் வாக்கே செலுத்த மாட்டேன், விஜய் அவர்கள் இவ்வளோ நேரம் காக்க வச்சாரு, யாருமே பார்க்கவே இல்லை அப்படின்ட்டு இது வேண்டுமென்றே ஒரு அவதூறு பரப்பணும் அப்படின்ட்டே ஒருத்தரை பேச வச்சு அதை வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அங்கேயே ஒரு பெண் பதிலடி கொடுத்து, நீ ஓட்டு போட்டு தான் தளபதி அவர்கள் ஆட்சி பிடிக்க போகிறாரா, நீ கிளம்பு, இதுக்கு மேலே பேசக்கூடாது அப்படின்ட்டு அவங்கள அனுப்பிவிட்ருக்காங்க. இணையதளத்துலேயும் அதே மாதிரி பல்வேறு அவதூறுகளை பரப்பிட்டு இருக்கக்கூடிய திமுக உடன்பிறப்புகளுக்கு ஆபாசமும் அருவருக்கும் இதுதான் அவங்களோட வேலை அப்படிங்கிறது நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வரோம். அந்த நிலையில் நேற்றைக்கு ஒரு செய்தி மிகப்பெரிய அளவில் பேசுபடு பொருளாக மாறி நிற்கிது. மமிதா பைஜு ஜனநாயகன் திரைப்படத்தில் தளபதி விஜய் அவர்களோட திரைப்படத்தில்
நடிக்கக்கூடிய ஒரு நடிகை வந்து கேரளாவில் ஒரு நிகழ்ச்சியில் பேசும்போது விஜய் அவர்கள்ட்ட கேட்டிங்களா இதுதான் கடைசி திரைப்படம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படின்ட்டு ஆங்கர் கேட்குறாரு. அதற்கு பதில் சொல்லும்போது தேர்தல் பற்றி அவர் பேசினார் அப்படின்னு சொல்லும் போதே ஆங்கர் அதுக்கு முன்னாடியே தேர்தல் மையப்படுத்தி தான் 2026 தேர்தலுக்கு பிறகு முடிவு பண்ணுவாரா கடைசி படமாக இல்லையா அப்படின்னு முடிவு பண்ணுவாரா அப்படின்ட்டு அதை வந்து கிளப்பி அதை மிகப்பெரிய அளவில் விவாதம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க திமுக உடன்பிறப்புகளும். அதே மாதிரி நாம் தமிழர் கட்சியினர் மற்ற எல்லா கட்சியினருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. தலைவர் விஜய் அவர்கள் தெளிவாக ஒரு முடிவு எடுத்துகிட்டு தான் வராரு. என்னுடைய கடைசி 2 திரைப்படங்கள் இருக்கு, இது வந்து இந்த படம் கிடையாது, கோட் திரைப்படத்துக்கு முன்னாடியே அறிவிச்சிட்டாரு. கோட் திரைப்படத்தை முடிச்சுட்டு அதன் பிறகு நான் ஒரு கமிட் பண்ணியிருக்க ஒரு திரைப்படத்தை முடிச்சுட்டு தளபதி 69 69வது திரைப்படத்துக்கு பிறகு வந்து நான் நடிக்கவே மாட்டேன் அப்படின்னு தான் சொல்லியிருந்தாரு. முதல் மேடையிலும் அதுதான் பேசியிருந்தாரு. இதுவரைக்கும் என்னை வந்து இந்த உயரத்துக்கு கொண்டு வந்த மக்களுக்கு நான் நல்லது செய்யணும்னு நினைக்கிறேன், இதுவரைக்கும் சம்பாதித்தது போதும், இந்த உச்சத்தை வந்து நான் விட்டுட்டு தான் வரேன் அப்படின்ட்டு அவர் அந்த மேடையிலையும் பேசியிருந்தாரு. தொடர்ந்து இந்த நிலைப்பாட்டில் தான் இருக்காரு தளபதி விஜய் அவர்கள். இருந்தாலும் அவதூறு பரப்பணும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால திமுகவினர் அவதூறு பரப்பிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்க்க முடியுது. இதில் குறிப்பிட்டு சில பேர் பேசுறாங்க விஜய் அவர்களுக்கு தேர்தல் களத்தோட வெற்றி தோல்வி தெரிஞ்சிருச்சு, அதனால தான் வந்து படத்தில் நடிக்க போறாருன்ட்டு இணையதளத்தில் ஊட்டிக்கிட்டு இருக்காங்க உடன்பிறப்புகள். அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்டு ஒரு விஷயம் சொல்லணும். திமுக அப்படிங்கிற ஒரு கட்சி இல்லைன்னா கருணாநிதி அவர்களுக்கு ஸ்டாலின் அவர்கள் மகனாக இல்லை அப்படின்னா, ஸ்டாலின் அவர்களுக்கு உதயநிதி ஸ்டாலின் மகனாக இல்லை அப்படின்னா, உதயசூரியன் சின்னம் திமுகவில் இல்லை அப்படின்னா, இத்தனாயிரம் கோடிகள் வந்து சொத்து இல்லை அப்படின்னா, ஸ்டாலின் அவர்களும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் ஊராட்சி மன்ற தேர்தல் நடக்கும்ல, உள்ளாட்சி தேர்தல், அந்த தேர்தலில் ஒரு வார்டு மெம்பராக கூட ஆக முடியாது அப்படிங்கிறத இந்த இடத்துல நான் சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு தான் அவர்களுடைய தகுதி. கலைஞர் அவர்களோட மகன் அப்படிங்கிற காரணத்தினாலையும் பல ஆயிரம் கோடி சொத்து இருக்கிற காரணத்தினால தான் 2021 தேர்தலில் மக்களுக்கு பணத்தை வாரி இறைச்சி பிரசாந்த் கிஷோருக்கு பணத்தை கொடுத்து மிகப்பெரிய அளவில் விளம்பரம் செஞ்சு உதயசூரியன் சின்னத்தை வச்சு இத்தனை கட்சிகள் கூட்டணி வச்சு தான் வெற்றி பெற முடிஞ்சு. தனியாக வந்து ஸ்டாலின் அவர்கள் கட்சி தொடங்கியோ உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தனியாக கட்சி தொடங்கியோ புதிய சின்னத்தில் தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெறுவார்னு சொல்லுங்கள். எல்லா கட்சிகளுமே கூட்டணியில் எங்களுக்கு சீட்டு அதிகமாக வேணும்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. இதுவே பதறாங்க திமுகவினரும் திமுக கட்சியினர் வந்து எல்லாரும் பதறிக்கிட்டு இருக்காங்கன்னு பார்க்க முடியுது. கூட்டணி அப்படின்னு ஒன்று இல்லைன்னா, பணம் மட்டும் திமுகவில் இல்லைன்னா, உதயசூரியன் சின்னம் இல்லைன்னா திமுகவுக்கு வெற்றி வாய்ப்புனே கிடையாது. 1967 இன்று வரைக்கும் இன்றைய காலகட்டம் வரைக்கும் கூட்டணி வச்சு தான் திமுக வெற்றி பெற்றுக்கிட்டு இருக்கு. இப்போதைக்கு பணத்தை கொடுத்து தான் வெற்றி பெற்றிருக்காங்கன்னு பார்க்க முடியுது. ஸ்டாலின் அவர்களுக்கோ உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கோ மக்கள் வாக்கு செலுத்தல. பணம் கொடுக்காம திமுகவில் வெற்றி பெற முடியாது, உதயசூரியன் சின்னம் இல்லாமல் திமுகவில் வெற்றி பெற முடியாது, கூட்டணி கட்சிகள் இல்லாமல் வெற்றி பெற முடியாதுங்கிறத புரிஞ்சுக்கணும் திமுகவினர். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் அவருடைய சொந்த உழைப்பில் 30 ஆண்டுகளாக திரைப்படங்கள் நடித்து இத்தனை கோடிகள் சம்பாதித்தாலும் இதன் பிறகு கோடிகளை சம்பாதிக்க வாய்ப்புகள் இருந்தாலும் அதை விட்டுட்டு மக்களுக்காக வரேன்னு சொல்லிட்டு இருக்காரு. அதற்காக உழைச்சிட்டு இருக்காரு. கண்டிப்பாக 2026 தேர்தலில் வெற்றி பெறுவார். அவருடைய தகுதியை வந்து நீங்கள் நிர்ணயிக்காதீங்க. அவர் வெற்றியை நோக்கி தான் பயணிச்சுட்டு இருக்காரு. 2026 கண்டிப்பாக வெற்றி பெறுவார் அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்ல விரும்புகிறேன். அதே மாதிரி நாம் தமிழர் கட்சி சீமானவர்களோட தம்பிகள், சீமானவர்கள் கூட பேசலை, சீமானவர்கள் பிறந்தநாள் கூட வாழ்த்துக்கள் சொல்லியிருந்தாங்க. சீமானவர்களோட தம்பிகள் வந்து இணையதளத்தில் இந்த செய்தியை மமிதா பைஜு சொன்ன செய்தியை எடுத்து வச்சுக்கிட்டு இணையதளத்தில் ஊட்டிக்கிட்டு இருக்காங்க. பாருங்கள், அதுக்கப்புறம் நடிக்க போயிடுவார், இப்போ வந்து வாக்குகளை பிரிக்க தான் வந்தார். ஏன் சீமானவர்கள் நடிக்கவே இல்லையா? சீமானவர்கள் எங்கேருந்து வந்தார்? சீமானவர்கள் திரையில் தேடாதீங்க தரையில் தேடுங்கன்னு சொல்லிட்டு எத்தனை திரைப்படங்கள் நடிச்சுக்கிட்டு இருக்காரு. நான் சொல்லட்டுமா, ஒரு சில உதாரணங்கள் சொல்லட்டுமா? கன்னியாகுமரியில் சேவியர் குமார் அப்படிங்கிற நாம் தமிழர் கட்சியோட நிர்வாகி வந்து அடித்து கொல்லப்படுறாரு, திமுக கட்சியினரால் அடித்து கொல்லப்படுறார். அந்த நிகழ்வுக்கு வரவே இல்லை சீமானவர்கள். ஏன், என்ன காரணத்தினால வரல? ஒரு வாரத்துக்கு பிறகு ஒரு மேடை போட்டு ஒரு மீட்டிங் போட்டு அந்த இடத்துல சீமானவர்கள் கண்டனம் தெரிவித்து பேசிட்டு இருந்தார். ஒரு வாரமாக வரல. அவர் இறந்து அதற்கான என்ன காரணம் என்ன ஏதுன்னு பார்க்க வரல. அவர் ஒரு வாரத்துக்கு பிறகு தான் வராரு. என்ன நடந்துச்சுன்னா, சீமானவர்கள் சினிமாவில் நடிச்சுக்கிட்டு இருந்தார். மதுரையில் ஒரு நிர்வாகி வெட்டி படுகொலை செய்யப்படுறார், நாம் தமிழர் கட்சி நிர்வாகி. ஏன் வரல அப்படின்னா, ஆந்திராவிலேயோ வட மாநிலத்திலேயோ சினிமா ஷூட்டிங்கில் இருந்தார் சீமானவர்கள். தொடர்ந்து சினிமாவில் திரைப்படங்களில் நடிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய சீமானவர்களுடைய தம்பிகள் வந்து இந்த திரை பற்றியெல்லாம் பேசலாமா? ஒவ்வொரு திரைப்படம் வரும்போதும் விமர்சனம் எழுதிட்டு இருக்காரு சீமானவர்கள். எப்படி ப்ளூ சட்டை மாறணும், அதே மாதிரி சீமானவர்கள் சிகப்பு சட்டை மாறணும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா எல்லா திரைப்படங்களுக்கும் இவர் வந்து ரிவ்யூ கொடுத்துட்டு உட்காந்துருக்காரு. இந்த படத்தை பாருங்கள், அருமையாக இருக்குது, அருமையான காட்சிகள் அப்படின்ட்டு ரிவ்யூ கொடுத்துக்கிட்டு இருக்காரு. சினிமாவுக்கும் சீமானுக்கும் சம்மந்தம் இல்லையா? சினிமாவுக்கும் சீமானவர்களுக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் சம்மந்தம் இல்லையா? இப்போ சமீபத்தில் ஒரு வெளியான ஒரு பேட்டியில் வந்து சீமானவர்கள் பேசுகிறாரு, 2026 தேர்தல் வரைக்கும் காத்துடுறா தம்பி, அதன் பிறகு பார்ப்போம் அப்படின்ட்டு சிம்புக்கிட்ட சொன்னதா அவரே பேசுகிறாரு. பகலவன் திரைப்படத்தை எடுக்க முடியல,
சிம்புவை தான் வச்சு எடுக்கணும்னு நினச்சேன், எடுக்க முடியல. அவன் கேட்டுக்கிட்டு இருக்கிறான், நான் வந்து வெயிட் பண்ணுறான் 2026 தேர்தல் வரைக்கும் சொல்லி. 2026 தேர்தலுக்கு பிறகு சீமான் அவர்கள் இயக்குனராக மாறினாலும் மாறலாம், அது வேணால் நடக்க வாய்ப்புகள் இருக்குது. 2026 பிறகு உதயநிதி ஸ்டாலின் வந்து மறுபடியும் தயாரிப்பாளராக பயணிக்க வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸ்டாலின் அவர்கள் என்ன செய்வாருன்னு தெரியாது. இப்போ நடக்கிற மாதிரியே ஏதாச்சும் ஒரு ஷூட்டிங் நடத்திக்கிட்டு இருந்தாலும் நடத்திக்கிட்டு இருக்கலாம். வேறு எதுவும் ஒரு ஷூட்டிங், நான் வந்து எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிறேன், ஆனால் எதிர்க்கட்சியே ஆவாங்களா என்னன்னு தெரியல. 2026 தேர்தலுக்குலாம் அப்படி தான் இருக்குது. அதனால் இவர்கள்லாம் பதில் சொல்லக்கூடாது, இவர்கள்லாம் பேசக்கூடாது அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்கிறேன். நாம் தமிழர் கட்சி தம்பிகளாக இருந்தாலும் சரி, அதேமாரி திமுக உடன்பிறப்புகளாக இருந்தாலும் நீங்கள் பேச வேணாம் அப்படிங்கிறத இந்த விஷயத்தில் சொல்லிக்கிறேன். கண்டிப்பாக தளபதி விஜய் அவர்கள் 2026 முதலமைச்சர் ஆவார். அவர் சொன்ன கருத்து, அவர் சொன்ன ஒரு உறுதியில் வந்து இருப்பார். 2026 தேர்தலுக்கு பிறகு நடிக்க மாட்டார் அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்கிறேன். 2021 தேர்தலுக்கு முன்பு வரை அதிமுக ஆட்சி காலங்களில் எத்தனை சினிமா பிரபலங்கள், எத்தனை பேர் வந்து குரல் கொடுத்துருக்காங்கன்னு தெரியுமா? எவ்வளோ பேர் புரட்சியாளர்களாக வந்தாங்க. அதிமுக ஆட்சி காலத்தில் என்னென்னமோ பேசுனாங்க, எல்லாத்துக்கும் போராட்டம் பண்ணாங்க, எல்லாத்துக்கும் ட்வீட் போட்டாங்க. இன்னும் யாருமே வரலையே. அப்படியா இருக்கார் தளபதி விஜய் அவர்கள்? நான் வந்து திரைப்படத்தை முடிச்சுட்டு மக்களுக்காக சேவை செய்கிறதுக்கு வரேன், அரசியல் களத்தில் வரேன் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு பேசிட்டு மக்களுக்காக தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கார். ஆனால் அன்றைய காலகட்டங்களில் பேசின சினிமா பிரபலங்கள் யாருமே, சினிமா நடிகர்களாக இருக்கட்டும், கீழே அடிமட்டத்தில் இருக்கவங்க யாருமே பேசுகிறாங்க. ஏன் அப்படின்னா படத்தை ஓட விட மாட்டாங்க அப்படிங்கன்னு பயப்படுறாங்க. அந்த நிலையில் தான் இருக்குது. ஆனால் நீங்கள் பேசலாமா? ஸ்டாலின் அவர்களோட ஆட்சி எந்த நிலையில் இருக்குது? ஸ்டாலின் அவர்களோட திமுக ஆட்சி வந்து ஒரு நிர்வாக திறனற்ற ஆட்சி அப்படிங்கிறதுக்கு ஒரு சாட்சியாக சேலத்தில் ஒரு காவல் நிலையத்தில் பூஜை நடக்குது. வெள்ளிக்கிழமை 8 மணிக்கு மேலே பூஜை நடக்கும். இப்படியா நடக்கும்? இதுதான் திராவிட மாடல் ஆட்சியா? இதெல்லாம் வந்து சமூக நீதியில் வருதா, இல்லை கடவுள் மறுப்பில் வருதா, இல்லை மூட நம்பிக்கை ஒழிப்பில் வருதா? எண்ணத்தில் வருது? ஒரு காவல் நிலையத்தில் ஸ்டாலின் அவர்களும் முதலமைச்சராக இருக்கார். அவருக்கு கீழே தான் இந்த துறை இயங்குது, காவல்துறை இயங்குது. அதில் ஒரு காவல் நிலையத்தில் வாரம் பூஜை நடக்குதான். மற்ற பூஜைகள்லாம் சொல்கிறாங்க, அந்த பூஜையெல்லாம் நிரூபிக்கப்படல. ஆனால் இந்த வீடியோ வந்து வெளியே இருக்குது, இந்த பூஜை நடக்குது, திருநங்கைகளை வச்சு வந்து பூஜை நடத்துகிறாங்க ஒரு காவல் நிலையத்தில் அப்படிங்கிறது. இந்த நிலையில் தான் இருக்குது ஸ்டாலின் அவர்களோட ஆட்சி. இன்று எப்படி மதுரையில் ஸ்டாலின் அவர்கள் ரோட் ஷோ போகும்போது அந்த திரைசீலையை வச்சு சாக்கடையெல்லாம் மூடி ஷோ காமிச்சாரோ, இன்று சேப்பாக்கத்தில் வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் போகிறாங்க. அங்கே மக்கள் வசிக்கக்கூடிய குடிசை பகுதிகளை வந்து மறைச்சி அங்கே திரைசீலை கட்டி அதில் போயிட்டுருக்கார் ரோட் ஷோ. ஏன் மக்களை பார்க்க மாட்டிங்களா? ஏன் அந்த குடிசையெல்லாம் வந்து பார்க்கக்கூட தீண்டத்தக்காத ஒரு பகுதியாக இருக்குதா? ஏன் இப்படி விளம்பரம்? இப்படி ஒரு விளம்பர ஆட்சியை வச்சுக்கிட்டு நாங்கள் 2026 ஆட்சி பிடிப்போம்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு பயம் வந்திருக்கு அப்படிங்கிறது நம்ம தெளிவாக தெரியுது. சீமான் அவர்களாக இருக்கட்டும், ஸ்டாலின் அவர்களாக இருக்கட்டும், மற்ற கட்சிகளாக இருக்கட்டும், எந்த கட்சி விமர்சனம் வச்சாலும் உங்களுடைய அச்சம், பயம் தெரியுது. உங்களை நீங்கள் வந்து மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்த்து நீங்கள் வந்து வெற்றி பெறதுக்கு பாருங்கள். ஆட்சியை தான் தமிழக வெற்றி கழகம் விமர்சிக்கிறதே தவிர தனிமனித விமர்சனங்கள் யாரையுமே வைக்கலை. ஆனால் நீங்கள் வந்து தனிமனித விமர்சனம், கேவலமான அவதூறுகளை பரப்பிக்கிட்டு இருக்கீங்க. தமிழக வெற்றி கழகம் இங்கே இருக்கக்கூடிய மக்கள் சிக்கலை பேசிக்கிட்டு இருக்கு, இங்கே தொடர்ந்து மக்களுக்காக ஆதரவாக பேசிக்கிட்டு இருக்கு. நாங்கள் வந்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கோம். அதனால் மக்கள் யாருக்கு வாக்களிப்பாங்க, யார் வந்து 2026 முதலமைச்சராக இருப்பாங்க, யார் அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு போவாங்க அப்படின்ட்டு கண்டிப்பாக 2026 தேர்தலுக்கு பிறகு தெரியும்னு இந்த இடத்துல சொல்ல விரும்புகிறேன். ஸ்டாலின் அவர்களாக இருக்கட்டும், சீமான் அவர்களாக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் அதுதான் பதிலாக சொல்கிறேன். தொடர்ந்து பேசுவோம், மக்களுக்காக பேசுவோம், மக்கள் பிரச்சனையை பேசுவோம். டிவிகே ஆர்மி தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு ஊடகமாக இருக்கக்கூடிய டிவிகே ஆர்மி ஊடகத்துக்கு உங்களுடைய ஆதரவை தொடர்ந்து கொடுங்க அப்படின்னு கேட்டுக்கிறேன். நன்றி.